இந்த வரையப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்துக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க கிராண்ட் ஃபாதர். அதே போல 2வது புகைப்படம் அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு வயதான ஒருத்தவர் தாடி வச்சு தொப்பி போட்டு அவருக்கு மேல தலைக்கு மேல எழுதியிருக்காங்க கிராண்ட் மதர். இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி சீர்திருத்தத்தில் ஃபாதரை மதரை ஃபாதராகவும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இது பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம். ஒரு பாட்டிய தாத்தானும் ஒரு தாத்தாவை பாட்டின்னு புத்தகத்தில் எழுதி இருக்குதுங்க. சில நேரம் நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, தவறுதல் நடக்கலாம் தானே. கிட்டத்தட்ட அவ்வளவு புத்தகத்திலையும் தவறு. 56 பிழைகள் பாட அச்சு புத்தகத்துல இருக்குது. என்ன கல்வி சீர்திருத்தம் இது? இந்த முறை 1ஆம் தர மாணவருக்கு வழங்கக்கூடிய புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த போர்டெல்லாம் வச்சு, ஸ்மார்ட் போர்டெல்லாம் வச்சு கற்பிக்கிறதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. இந்த பாடத்திட்டத்தில் நான் சொல்றது 1ஆம் தரம் ஆக்டிவிட்டி 16C, செயற்பாடுகள் 16C, 1ஆம் தரம் ஆங்கில நூல்ல. என்ன கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு பிள்ளையா கற்றலை கொடுக்குறீங்க. ஒரு பாட்டிக்கு மேல தாத்தான்னு எழுதிருக்கீங்க, ஒரு தாத்தாவுக்கு மேல பாட்டின்னு எழுதிருக்கீங்க. அறிவு இல்லாத அதிகாரிகளா இருக்கிறீங்க, கல்வி அறிவு இல்லாத அதிகாரிகளா இருக்கிறீங்க. பிள்ளைகளை திருத்துறதுக்கு பிள்ளைகளை பார்த்து நீங்க இந்த புத்தகங்களை அச்சிட மாட்டீங்களா? புத்தகத்தை பார்த்து கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அச்சிட மாட்டீங்களா? அப்படியே கொடுத்தாங்க, அப்படியே அடிச்சு எடுத்துட்டோம்ன்றத சொல்லி இருக்கிறாங்க. இது 1ஆம் தர பாட புத்தகத்துல நான் கண்ட ஆக்டிவிட்டி C. ஒரு தாத்தாவை பாட்டின்னு, ஒரு பாட்டிய தாத்தான்னு வர்ணிச்சிருக்காங்க, பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். என்ன ஒரு சீர்திருத்தம் பாத்தீங்களா? எவ்வளவு அருமையான சீர்திருத்தம். அடுத்த பிள்ளை அதே புத்தகத்துல அதே கிரேட் 6 ஆக்டிவிட்டி 43B. ஆக்டிவிட்டி 43 இது உங்களுக்கு நான் இந்த மொபைல் போன்ல காட்டுறேன். இதற்கான புகைப்படம் உங்களுக்கு வரும். அதுல இந்த ஆக்டிவிட்டி 43B இது நான் பார்த்தது என்னோட பிள்ளைகளோட தரம் 1 ஆங்கில பாடநூல். நான் இன்னும் தமிழ், இஸ்லாம் அப்படி நிறைய ஒரு 5-6 பாடநூல் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் எதையும் சரியா பார்க்கல. நான் பார்த்து தேடி எடுத்த பிள்ளைகள் தான் இதுகள். இப்போ இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் நல்லூர் கோயில் இருக்கு, மறுபக்கம் டிவட்டகா ஜும்மா பள்ளிவாசல் இருக்குது. 2 மத சார்பான 2 மத வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது.